எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலோட ஷார்ட் செக்ஷன்ல டெய்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், ஆர்ஆர்பி ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்க மிக்ஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எனி டிகிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டலா வந்து 40+ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சேலரி வந்து அரௌண்ட் 53,600 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா யார் யார் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த ஜாப்க்கு அவங்களே வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்களாம். ஓகேங்களா? யார் யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இசிஜிசி லிமிடெட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் இவங்க தான் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதுல போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க டைரக்டா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்க ஈஸியா வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுல வந்து எந்த போஸ்டிங்ஸ்க்கு வேலை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதுக்கு வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். இதுக்கு வந்து என்னன்னா வந்து எக்ஸாம் வந்து என்னைக்குன்னா 16th நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம். இந்த ஆன்லைன் எக்ஸாம் தமிழ்நாடுல சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பேமெண்ட் வந்து என்னைக்குள்ள பண்ணணும்னா 14th செப்டம்பர்ல இருந்து 13th அக்டோபருக்குள்ள பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கால் லெட்டரை வந்து இந்த டேட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து என்னையில இருந்து கொடுக்குறாங்கன்னா 28th அக்டோபர்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் 16th நவம்பர் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்வியூ வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைனல் போஸ்டிங்ஸ்க்கு ஜனவரி ஆர் பிப்ரவரி 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸ் வந்து அவங்க பிரேக்கப் கொடுத்துருக்காங்க வேகன்சி. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 40. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஏஜ் லிமிட்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ் to 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. எஸ்சிஎஸ்சினா 5 இயர்ஸ், அப்புறம் ஓபிசினா 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டினா 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தா 5 இயர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா எனி டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். டோட்டலா ரெண்டு ரெண்டு மோட் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருக்கிறவங்களுக்கு. இப்ப நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நீங்க வந்து ட்ரைனிங் வேணுமா வேணாமா அப்படிங்கறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 200 மார்க்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 40 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல என்னென்னா ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட். ஸோ டோட்டலா 200 மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் 200. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து எஸ்ஏ ரைட்டிங், ரெசிஸ் ரைட்டிங் 20 மார்க்ஸ், டோட்டலா வந்து 40 மார்க்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. 1/4 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ராங் ஆன்சருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் வந்து எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு
அத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்வியூ. இப்ப நீங்க மேல எழுதுன ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் 2யும் வச்சு அதோட டோட்டல் மார்க்ஸ், கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ எங்கெங்க நடக்கும்னா மும்பை, டெல்லி, கொல்கத்தா அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வென்யூ, டைம், டேட் எல்லாமே வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணுவாங்க இன்டர்வியூ கால் லெட்டர் மூலமா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் அலோகேட்டட் ஃபார் இன்டர்வியூ ஆர் 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இந்த இன்டர்வியூ வில் நாட் பி லெஸ் தென் 40%. 40%க்கு மேல நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்ன ப்ரூஃப்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வந்து எப்படி பண்றது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து இந்த இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளிகேஷனை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 14 செப்டம்பர் 2024ல இருந்து 13 அக்டோபர் 2024 வரைக்கும் நீங்க வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 175 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 900 ருபீஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின ஒரு குவிக் அப்டேட். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அதே மாதிரி வேற ஏதாவது ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணி அப்லோட் பண்றோம். தேங்க்யூ.